Hi, hello everyone. Welcome to my vlog. இன்னைக்கு டே 2 ஆஃப் பீயிங் இன் கூர்க். நேற்று vlog நல்லா வந்துச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டே வி என்ஜாய். அண்ட் இன்றைக்கி வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி 1:15. நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கொஞ்சம் டீ குடித்தோம் வெளியே போயிட்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா அதுக்கிட்டேயும் 1 o'clock ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிக்கின்னு தென் வில் ஹாவ் அவர் லன்ச். திருப்பி வந்துட்டு தியான் அவங்க அங்கிள் வீட்டுக்கு போகிறோம். ஸோ இட்ஸ் அ ப்ரைவேட் பிளேஸ். அவங்க ஃபார்முக்கு போயிட்டு வில் ஜஸ்ட் சில் தேர். இன்றைக்கி விலாகு இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்ல மேகமாக க்ளவுடியாக இருக்குது. அண்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு கிளம்பின்னு இருக்கோம். ஓகே, நம்ம சேனலுக்கு யார் யார் புதுசாக வந்துருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த கண்டென்ட் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு என்னால் கொண்டு சேர்க்க முடியும். வித் தட் பீயிங் செட், வாங்க இன்னைக்கோட பயணத்தை ஆரம்பிப்போம். எப்படி அழகா இருக்கு பாருங்க மலை. என்னவோ நம்மளுக்கு அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இந்த நேச்சர் மேல ஒரு சைடு இருந்துக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் நல்லதா போயிட்டு இருக்கு. ட்ரிப்ல எந்த ஒரு தடங்களும் இல்லாமல். ஹோப்ஸோ இதே மாதிரி போகணும் ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் வித்தவுட் எனி பிக்கப்ஸ். ஸோ ரஷ்மிகா மந்தானாவோடைய வீடு இங்கே தான் இருக்கும். ஸோ அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம வந்திருக்கிற பிளேஸுக்கு பேர் வந்து விராஜ்பேட்ன்ற ஒரு ஏரியாவில் தான் நம்ம வந்திருக்கோம். காலியான ஃபீல்டுங்க. இப்போதான் அறுவடையெல்லாம் முடிச்சிருக்காங்க போல. தியான் என்ன சொன்னான்னா ஃபர்ஸ்ட் லஞ்சை முடிச்சிருவோம், அதுக்கப்புறமா நம்ம பர்ச்சேசிங்க்கு போவோம் அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு லஞ்ச் முடிக்கிறதா இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதான்னு பார்க்கணும். அதை பார்த்துக்கின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இதுதான் பிளான். ஓகே, நான் உங்களை அந்த இடத்துல சந்திக்கிறேன். அந்த இடம்னா ஒன்று லஞ்சு இல்லை, மோஸ்ட்லி லஞ்ச் இப்போ பண்ணுவோன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் ரஷ்மிகா மந்தனாவுடைய வீடு இருக்கு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி அவங்களோட பப்ளிசிட்டியே இல்லை. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். நம்ம லஞ்சை முடிச்சாச்சு. நேற்று இங்கே தான் நம்ம லஞ்சை சாப்பிட்டோம் ஃபஸ்ட் டே. செகண்ட் டே இன்றைக்கும் இங்கே தான் லஞ்சை சாப்பிட்டோம். நல்லா இருக்குது சாப்பாடு.
ಹಾಂ ಹಾಂ ಆಯ್ತಾಯಿತು. ಇಲ್ಲೇ ಬರ್ತಿದ್ದಾನಾ? ஓகே. தியான் அவங்க தம்பி வரன்னு இருக்கானா, கசின் பிரதர். அவன் வந்துட்ட பின்னாடிக்கு அப்படியே கிளம்பி போவோம். அவன் வர வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணுவோம். லெட்ஸ் வெயிட். அண்ட் அவன் வந்துட்ட பின்னாடிக்கு அப்படியே கிளம்புவோம். அவன் தம்பி வந்தாச்சு. அதுதான் அவனோட தம்பி. He is having Royal Enfield Continental GT 650. ரொம்ப நேரம் வெயில் பயங்கரமாக அடிச்சிச்சு. இப்போ மழை வருது. என்ன சரவணன் இது, என்ன கொடுமை சாமி. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னுவாங்க. இங்க மாற்றம் மட்டும்தான் மாறிக்கினே இது. வெதர் இங்க வந்து ஒரே ரோடாம், ஆனா ரோடு தான் நல்லா இல்லை. போலீஸ் ஸ்டேஷனா இது? இந்த மாதிரி ரோட்ல இவ்வளோ அழகா ஒரு வண்டியை வச்சுட்டு ஜாலியாக க்ரூஸ் பண்ணிக்கின்னு போயிருந்தோம். நல்லா க்ரூஸில் அந்த இடத்துல கொஞ்சம் ஓவராக புஷ் பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போவோம். அப்பதான் அவனுங்க வரானுங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். வா, காது கிளியுது. ஜேடி இது சவுண்டு. ரெட் ரோஸ்ட் வேற போட்டு வச்சிருக்கான். காது ஜவ்வு கிளியுது. இது வந்து கேரளாக்கு போற ரூட்டு. இங்கேருந்து ஜஸ்ட்டு 30 கிலோமீட்டர்ஸ் என்னமோ கேரளா பார்டர் ரீச் பண்ணுறதுக்கு. ಮೈಸೂರು 122. ಹಾಂ, ಓ ಈ ಸೈಡ್ ಕೇರಳಕ್ಕೆ ಹೋಗೋದಾ? ಹಾಂ, 19. ಹಾಂ, ಮಾಕುಟ್ಟ. ಹ್ಞೂ 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 ஓகே. நம்ம சும்மா ஜஸ்ட்டு ஃபன்னாக ஒரு ரைடு வந்தோம். இங்கேருந்து நம்ம அப்ரீலியா RS 457 ஓட்டுவோம். ஓகே, லெட்ஸ். வா, செகண்ட் கியர்ல 80 வச்சிருக்கு.
அழகா இருக்குது. பாடி என்னமா லீன் ஆகுதுடா அப்பா சாமி, வண்டி வேற லெவல். ஓகே, ஸோ இந்த கடையில் ஒரு சின்னதாக ஒரு காஃபி பிரேக் போட்டோம். காஃபி நல்லா இருந்துச்சு. நவ் லெட்ஸ் கெட் பேக் டு ரைட். சும்மா இந்த இடத்துல ஒரு சும்மா ஃபன்னுக்கு ஸ்ட்ரெச் பண்ணோம், அவ்வளோதான், நத்திங் சீரியஸ். இப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நைட்டு அவங்க அங்கிள் வீட்டில் கொஞ்சம் ஸ்டே பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இங்கெல்லாம் மீன்லாம் கொஞ்சம் வாங்கணுமா இருக்குது, அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. ஒன்றும் இல்லை, மீன் தான் வாங்கணும். மீன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சமைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும். ஏன்னா அங்கிள் வீட்டுக்கு போகிறோம் இல்லைங்களா, ஸோ நான்வெஜ் எடுத்துன்னு போயிட்டு நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆண்டி இருப்பாங்க, ஸோ அவங்க நம்மளுக்கு செஞ்சு தந்துடுவாங்க எல்லாத்தையும். ஹோம் ஸ்டேல நீங்கள் ஸ்டே பண்ணாலும் இது ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் அவங்க சொன்னாலும் அவங்க செஞ்சு தந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு செஞ்சு தந்துடுவாங்க. தட்ஸ் an advantage when you stay in a home stay. அண்ட் இப்போதைக்கு மழை வர மாதிரியே இருக்கு பாருங்க. இம்ம நேரம் நல்லா வெயில் அடிச்சிச்சு கொஞ்ச நேரம், இப்போ டக்குன்னு மழை வர மாதிரி ஆயிடுச்சு. தட் இஸ் கிளைமேட்டிக் சேஞ்ச். ನಿಜ ನಿಜ ಕಲಿಯಕ್ಕಾಗಲ್ಲ. ನೋಡ್ತಿದ್ಯಲ್ಲ ಈಗ ಈ ತರ ಓಡ್ಸಕ್ಕಾಗಲ್ಲ, ಅದು ಕಾರೆಲ್ಲ ತುಂಬಾ ಕಷ್ಟ. ಬೈಕ್ ಅಂತೂ ನೋಡಿದ್ಯಾ, ಅವನ ಸ್ಟಾರ ನೋಡಿದ್ದಾನೆ. ಕರುಸಲ್ಲಿ ನೋಡೋದ್ ಬೇಡವಾ, ಸುಮ್ಮನೆ ನುಗ್ಗದಿ ಅಲ್ಲಿ ಸ್ಟ್ರೈಟ್ ಆಗಿ ಸುಮ್ಮನೆ ಓಲಾಡ್ಕೊಂಡು ಕೂತಿದ್ದ. ಇಲ್ಲಾದ್ರೆ ಓಕೆ, ರೋಡ್ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ನಾನು ಇವನು ಬಿಡ್ತಿಲ್ಲ. ಈಗ ಹೋಗ್ತೀನಿ, ರೋಡ್ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ. ಒಂದು ಟೆಂಪಲ್ ಹೋಗೋ ದಾರಿ ನೋಡಿದ್ರೆ ಬೋರ್ಡ್ ಹಾಕ್ತಾರಲ್ಲ, ಹೌದು, ಮಲೇಶ್ವರ ಮಲೆ ತಿರುಗಿ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿಗೆ ಈ ಸೈಡ್ ಹೋಗ್ಬೇಕಾ? ಹೋಗ್ತದೆ ಅದು. ಹಂಗೆ ಹೋದ್ರೆ ಬರಾಪಟ ಹೋಗೋದು. ஓகே, ஸோ அது ஒரு சிவனோட டேபிள். ஆனால் அங்கே போகணுன்னா நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கான், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து தியானம் அவங்க அங்கிளோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு. ஸோ போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் மோர் ஓவர் தியானோடைய ரொம்ப பழைய வீடு ஒன்று இருக்கான்.
ஸோ அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்படி அந்த காலத்தில் 300 வருஷத்துலேருந்து அந்த வீடு இருக்கும். ஸோ அதை பார்ப்போம். ಜಾಸ್ತಿ ಆಚಿ 300ಕ್ಕಿಂತ ಜಾಸ್ತಿನಾ? 300 வருஷத்துக்குன்னா மேலேருந்து இருக்கும் அந்த வீடு. பாப்பா அப்போது எப்படி இருக்குது அந்த வீடெல்லாம், எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரோட்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை. நம்ம பைக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வர முடியாது. வேணா கார் வேணா எடுத்துகிட்டு வரலாம். பைக்குக்கெல்லாம் இந்த ரோட் செட் ஆகும். ஸோ நம்ம பார்த்தோன்னா வி ஆர் இன் அ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. தியானம் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இது. எப்படி இருக்குது பாருங்களேன், அவங்களோட தோட்டம் இதெல்லாம், காஃபி தோட்டம். ஆல்மோஸ்ட் நம்மளது டைம் வந்து இப்போது 5 ஆக போகுது. 5:30. பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே நிறைய ஹோம் ஸ்டேலாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டே ஃபார் அட்லீஸ்ட் வீக். ஸோ நிறைய பக்கத்தில் ஹோம் ஸ்டேஸ் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம தியானோடைய பழைய காலத்து வீட்டுக்கு போய்க்கிறோம். ಏನೋ ಧ್ಯಾನ್, ಎಷ್ಟು ವರ್ಷ ಹಳೆ ಮನೆ ಅದು? 300+. 300 வருஷத்துக்கும் மேலான பழமையான வீடாம். ಬ್ರಿಟಿಷ್ ಅವ್ರ ಕಾಲದಿಂದನೇ ಇದೆ ಅಲ್ಲ ಈ ಮನೆ? ಬ್ರಿಟಿಷ್ ಅವ್ರ ಮುಂಚೆ ಟಿಪ್ಪು ಸುಲ್ತಾನ್ಗಿಂತ ಹಿಂದೆ ಟಿಪ್ಪು ಸುಲ್ತಾನ್க்கு முன்னே இந்த வீடு இருக்கும். ஸோ அவங்க காலத்துலேருந்து, அவங்க காலகட்டம். ஓகே, வீட்டுக்கிட்ட போயிட்டு காமிக்கிறேன். இதுதான் அவங்க ஆன்செஸ்டரல் பிளேஸ். நம்ம வெளியேருந்து தான் பார்க்குறோம். உள்ளேருந்தெல்லாம் நான் உள்ளே போய் பார்ப்பேன். ஆனால் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் டு ஃபில்ம் இன்சைட் ஃபார் தேர் ஓன் சேஃப்டி பர்பஸஸ். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு, ரொம்ப பழங்காலத்து வீடு மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கல். இது 400 வருஷம் பழமையான கல்லாம். பாருங்களேன் எப்படி தே ஹவ் ப்ரிசர்வ்ட் இட். இந்த மாதிரி ஒரு ப்ரிசர்வ் பண்ண பிளேஸ் எல்லாம் we should always keep in our mind that we should preserve it and அதை அழிக்காமல் அப்படியே நம்ம வச்சுக்கணும். that's the only thing they are doing here. நம்ம அந்த இடத்த விட்டு வந்தாச்சு. அவங்க ட்ரெடிஷனே வேறு மாதிரி இருக்குது. அவங்க வந்து எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி அவங்க ஜென்ரேஷன் அவங்க வழி வந்துட்டுருக்கிறது. அவங்க தாத்தாவோடைய தாத்தா அதெல்லாம் அவங்க இவ்வளோ டிஃப்ரென்ஸ். பேசிக்லி இவங்க வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள் மாதிரி. ஸோ அந்த காலத்துலேருந்தே அவங்க இருக்காங்க. அண்ட் மோரோவர் இவங்களோட ஜென்ரேஷனாகவே அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணின்னு வராங்க. இப்போது மோஸ்ட் ஆஃப் ஆர் பீப்புள்ஸ் அவங்க ட்ரெடிஷன் என்னன்னு மறந்து வேறு என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. பட் it's very good that they are following their own culture and tradition and they preserve it also. Best way to tell that they are என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ், நல்ல வளர்ப்பு வளமுறை, பிலீஃப். அவங்க வந்து சாமியெல்லாம் யாரும் கும்பிட மாட்டாங்களாம். அவங்க தாத்தா அவங்களுடைய முன்னே இருந்தவங்க பூர்வீகர்களை கும்பிடுறவங்க இவங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு புதுசாக இருக்குது. நம்ம ஊர் சைடும் இருக்காங்க ட்ரைபல் பீப்புள்ஸ். இந்த இடத்துல இவங்க ஏன் ஸ்பெஷல்னால் இவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ். இவங்க பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே போராடியிருக்காங்க, சுதந்திரத்துக்கெல்லாம் போராடியிருக்காங்க. அதுக்கப்புறம் they are basically a fighters. they even joined army and all. இப்போது அவங்க நம்ம ஃப்ரெண்டோட தாத்தா வந்து ஆர்மியில் இருந்திருக்காங்க. எப்போது நான்லாம் அப்போ இண்டிபெண்டன்ஸ் கூட கிடைக்கல நம்ம இந்தியாவுக்கு. வேர்ல்டு வார் 2லலாம் அவங்க தாத்தா போய் ஃபைட் பண்ணியிருக்காங்க. அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ ரிச் இன் ஹெரிட்டேஜ் அண்ட் ஹிஸ்ட்ரி.
ஓகே. தாத்தா இல்ல, தாத்தாவோட அப்பா. தாத்தா முத்தாத்தான்னா நம்ம தாத்தாவுக்கெல்லாம் தாத்தாவுக்கு தாத்தா. அல்ல, நம்ம அப்பன் தாத்தா, தாத்தாவோட அப்பா, அவங்க அப்பாவோட தாத்தா, அவங்க தாத்தாவுக்கு ஃபாதர். கிரேட் கிராண்ட் ஃபாதர். இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் எனக்கே கொஞ்சம் வாய் திணறுது. அவ்வளோ ரிச்சான ஹெரிட்டேஜ் அண்ட் ஹிஸ்ட்ரி தேர் ஃபாலோயிங் தேர் ட்ரெடிஷன். கிரேட். ಫುಲ್ಲು ಡಾರ್ಕ್ ಆಗಿದೆ, ಏನು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ನನಗೆಲ್ಲ ಭಯ. ನನಗೆ ನಿನ್ನೆ ನೈಟ್ ನಾನು ಹೇಳ್ದೆ ಅಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಗಾಡಿ ಓಡಿಸ್ಕೊಬರೋಕ್ಕೆ ಏನು ಭಯ ಆಗ್ಬಿಡ್ತು. ಹಾಂ ಹಾಂ ಟೌನಿಗೆ ಬಂದ್ರಿ ನೋಡು, ಗಾಡಿ ಓಡಿಸ್ಕೊ ಬಂದು. ಹಾಂ ಹೌದು. ಬಂದು ರೈಟ್ ಹೊಡಿದ್ರಿ ನೋಡು, ಹಾಂ. ಟೌನ್ಗೆ ಹೋಗುತ್ತೀನಿ. ಓ, ಸೌಂಡ್ ಕೇಳಿಸ್ತಿದೆ ಅಪ್ಪ. ಅಷ್ಟೇ ಹತ್ರ ನೋಡು, ಪ್ರೈವೇಟ್. ಅದೇ ಪ್ರೈವೇಟ್ ಪ್ಲೇಸಸ್. ಇಳಿಬೋದಾ ಇದರಲ್ಲಿ? ಏನೂ ಇರಲ್ಲ ಅಲ್ಲ? ಹಾಂ, ಇಲ್ಲಿ ಗಂಟೆ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ನೀರು, ಇರೋದೇ ಇದೆಲ್ಲ ಕಾಣಿಸೋದಲ್ಲ. ಹಾಂ ಕವರು ಫುಲ್ಲು ಆಗೋದು. ಹೆಂಗಿದೆ? ಸೂಪರು. ஸோ அது அவங்க அங்கிள், இது அவங்க பையன். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது இப்போ ப்ரைவேட் பிளேஸு, இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ இட்ஸ் ப்ரைவேட் பிளேஸ். காலை கொஞ்சம் நினச்சிக்குவோம். ಜಾರುತ್ತಲ್ಲ ಅಲ್ಲಿ ಕಾಲಿಕ್ಕಿದೆ, ಬಿದ್ದಿಲ್ಲ. ಇನ್ನಾರು ಕೀழே விழுந்திருக்கு. ಅವ್ನು ಹೇಳ್ದ ಮಗ ஸோ இதெல்லாம் ப்ரைವೇಟ್ ಪ್ರಾಪರ್ಟಿயில் தான் கிடைக்கும். ಅಷ್ಟು ನೀರು ಹೋಗುತ್ತಾ? ಫುಲ್ಲು ಇದೆಲ್ಲ ಕವರ್ ಆಗಿರ್ತದೆ, ಕಾಣೋದಿಲ್ಲ. ಹಾಂ ಹಾಂ. ಆಳ ಎಷ್ಟಿದೆ ಅಂತ ಆಗಲ್ಲ, ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಅದರಲ್ಲಿ ಆಳ ಇದೆ. ಓಹೋ. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. நைட் எல்லாம் ಜಾಸ್ತಿ ಮೆಲ್ಲ ಹ್ಞೂ ಮೆಲ್ಲ ಹಿಡ್ಕೋಬೇಕಾ? ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ಮೆಲ್ಲ ಜಾಸ್ತಿ ಮೆಲ್ಲ ಹೋಗ್ಬೇಕು. ನೀನು ಅಲ್ಲೇ ಮಾತ್ರ ಅದೇ ಹುಷಾರಾಗೇ ಬರ್ತಿದ್ದೀನಿ. ಅಲ್ಲಿ ಜಾರ್ತಲ್ಲ, ಹೆಂಗಿದೆ ಎಲ್ಲ ಹೋಗ್ಬೇಡ. ಅಲ್ಲೋ ಅಲ್ಲಿಗೆಲ್ಲ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ನೀನು ಕೈಯಲ್ಲಿ ಕ್ಯಾಮ್ರಾ ಎಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡು ಸರ್ಕಸ್ ಮಾಡೋಕ್ಕೆ. ವಾಟರ್ ಪ್ರೂಫ್ ಹೊಡೆದೋದ್ರೆ ಹೊಡೆದೋಗಲ್ಲ. ಓ ಅಲ್ಲೇ ಅಲ್ಲಿ ಇಕ್ಕಿದ ತಕ್ಷಣ ಓ ಐಸ್ ವಾಟರ್ ಇದ್ದಂಗೆ ಐತೆ. ಈಜಾಡ್ತಾನ? ಹಾಂ ಹಾಂ. பாடி எவ்வளோ சில்லுன்னு இருக்குது தெரியுங்களா? ಐಸ್ ವಾಟರ್ ಇದ್ದಂಗೆ ಐತು.
எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பருங்க. இந்த மாதிரி ஒரு நேச்சர் கூடயே இருந்து வளர்ந்துருக்கான். அவனுக்கு சிட்டி லைஃப் எப்படி செட் ஆகிருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இப்படி வளர்ந்துட்டு அங்கே வந்து வேலை பார்த்துக்கிறான். பரவாயில்ல, இதுவும் நல்லா இருக்கு. இங்கே பாருங்களேன், இதுதான் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினா பெஸ்ட்டு. இப்போ நம்மளும் மீன் பிடிச்சிட்ருக்கோம். இதுதான் வாழ்க்கை, நல்ல பீஸ்ஃபுல்லான லைஃப் சிட்டிக்கு வெளியே. சின்ன சின்ன மீன்லாம் தெரியுது கண்ணுக்கு, ஆனால் இதில் தான் மாட்ட மாட்டேங்குது. பிடிக்கலாம். நேற்று வந்து ஈவினிங் நல்லா ஃபன்னாக போய் நினச்சி வீடியோ எடுக்க முடியல. ಬಂದ್ಬಿಟ್ಟ ಒಂದು ಸಿಕ್ಕಿಲ್ಲ. ಗೊತ್ತಿಲ್ವೇ, ಆಲ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ನು. ನಾನಂತೂ ಅಲ್ಲಿ ಹೋಗಲ್ಲ, ಗೊತ್ತಿರೋ ವಿಷಯ. இருக்கும் பாலை இருக்கும். ಎಷ್ಟು ಅಂದಲ್ಲ ಅದು ನೋಡಕ್ಕೆ. ನೀನೇ ಪುಸರನ್ನು ತಂದು ಸ್ವಲ್ಪ ದಪ್ಪದು ಇದನ್ನ ಬಳಿಯದು. ಹಂಟರ್ ಬಿಟ್ಬಿಡೋಣ. ಆಯ್ತು. சின்ன வேட்டையன்.